எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பற்றி பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்னா என்னென்ன அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன். Engineering structures are made up of different materials. These materials are known as engineering materials or building materials. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வருது. லைக் என்னென்னா ஒரு சாண்டு, பிரிக்கு, ஜெல்லி, இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ், எல்லா மெட்டீரியல்ஸ் கலந்து தான் ஒரு ஸ்ட்ரக்சரை அப்படியே உருவாக்க முடியும். ஸோ இதை பற்றி தான், இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ன்றது. இது வந்து பில்டிங் மெட்டீரியல்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்கு, ராக் அண்ட் ஸ்டோனு, சிமெண்ட்டு, லைமு, கிளாஸ், செராமிக் ப்ராடக்ட்டு, மாட்டர், காங்க்ரீட், பெயிண்ட் அண்ட் வார்னிஷ், மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக்கு, டிம்பர் ப்ராடக்ட்டு, ரூஃப் கவரிங்கு, டேம் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் கம்மி, இன்னும் இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய இதை மெட்டீரியல்ஸை ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்னால் என்ன? ஒரு ஒரு மெட்டீரியலோட அதோட தன்மை, அது எவ்வளோ தாங்கும், அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கணும், ஸோ அதை பற்றிலாம் சொல்கிறது தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். அது வந்து சைஸ் அண்ட் ஷேப் இருக்குது. மெட்டீரியலோட சைஸ் அண்ட் ஷேப்பு, கலரு, சவுண்ட்னஸ்ஸு, ஹார்ட்னஸ்ஸு, போரோசிட்டி ஆர் வாட்டர் அப்சார்ப்ஷன் கூட சொல்லலாம். அதாவது அந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ வாட்டர் அப்சர்வ் ஆகுது, ஸ்ட்ரென்த்து, அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோ, ஸ்ட்ரென்த்தில் க்ரஷிங் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இதில் உடையுது, அது கண்டுபிடிக்கிற ஸ்ட்ரென்த்து. ஃபயர் ரெசிஸ்டண்ட்டு, எவ்வளோ டெம்பரேச்சரில் அந்த இது தாங்குது, மெட்டீரியல் தாங்குது. தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஹீட் எவ்வளோ அது வந்து அப்சர்வ் பண்ணுது, அதை பற்றி படிக்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. கெமிக்கல் ரெசிஸ்டண்ட்டு, என்னென்ன கெமிக்கல் எல்லாம் இது தாங்குது, ஆக்ட் ஆகுது, அதை பார்க்குறது. வெதரிங் ரெசிஸ்டண்ட்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்ல, மழை காலம், வெயில் காலம், எல்லா வெதர்லேயும் தாங்கணும். இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் பற்றியும் அப்படின்னு படிக்கலாம். தேங்க்யூ.